பிரைஸ் தி லார்ட். மீட்பு ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் 159 வசனம். Psalms 119 verse 159. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தோல்வி தோல்வி தோல்வி, எங்கும் தோல்வி, எதிலும் தோல்வி. என்ன ஒரு முயற்சி பண்ணினாலும் அதில் ஒரு தோல்வி. சிலருக்கு இந்த சூழல்கள் அனுதினம் அனுபவிக்கிறீங்க தானே. நிறைய விஷயங்களில் நாம் தோல்வி மனப்பான்மையுடன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வெற்றிக்கு முயற்சி பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஒரு வேதனையான காரியங்கள் வந்து விடுகிறது. ஒரு வருஷத்துடைய அனுபவத்தை கேட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்து கடைசியில் ஃபெயில் ஆகுறாங்க பாருங்கள். அந்த தோல்வி ஒரு வருஷத்தோட விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். 6 மாதமாக ஸ்லெட்டு நெட்டு டிஎன்பிசி போன்ற குரூப் 4 இது மாதிரி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு அதில் ஃபெயில் ஆனவங்களுக்கு தெரியும் 6 மாதம் எஃபெக்ட் என்னென்னு. 3 மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரு நின்று சந்தோஷமாக ஆரம்பிக்கிற நேரத்தில் திடீர்னு அந்த கரு கலையுது பாருங்க. அவங்களுக்கு தெரியும் அதோடைய வேதனை என்னன்னு சொல்லி. 1 மணி நேரம் விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க அந்த சிக்னலில் இருக்கும்போதே அந்த கேட் க்ளோஸ் ஆகிடும். அவங்களுக்கு என்ன தெரியும். 1 நிமிஷம் அப்படின்னு போனால் அந்த ட்ரெயின், இந்த பஸ்ஸு ஜஸ்ட் இப்போ தான் போச்சு அப்படின்னு சொல்கிற பாருங்க. இதை கூட நிறைய நேரங்களில் தோல்வியான காரியங்களை பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், தோல்வி எல்லா இடங்கள்லையும் தோல்வி. அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன் எதை தொட்டாலும் அதில் தோல்வியில் இருந்தார். கடைசியில் அமெரிக்க அதிபர் என்ற ஒரு போஸ்டிங் அவருக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அவருக்கு கிட்டுச்சு. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு வேளை 1 வருஷமாக முயற்சி பண்ணிருக்கலாம், 6 மாதமாக முயற்சி பண்ணிருக்கலாம், வருடக்கணக்கில் முயற்சி பண்ணிருக்கலாம், மாத கணக்கில் முயற்சி பண்ணிருக்கலாம். நீங்கள் தோல்வியிலே இருக்கலாம். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். டே வில் கம். இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் கேளுங்க. என்ன அழகாக சொல்லுகிறது, இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். நிறைய நேரங்களில் மன சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது அந்த கிருபையை பார்த்துடுங்க. கர்த்தருடைய கிருபையை நோக்கி பாருங்க. உங்களுக்கு சரீர சோர்வு, மன சோர்வு, ஆத்மா சோர்வு, இந்த மாதிரி ஒரு பலவீனமான சூழல்கள் வந்துச்சு அப்படின்னா ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேளுங்க, கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும், உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதம் செய்வார். நிறைய நேரங்களில் ஊழியத்தின் நிமித்தமாக என்னை கடந்து போகும்போது எத்தனையோ ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த கிருபையினால் நிறைய பேருடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்திருக்கிறார். உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். எத்தனையோ நேரங்களில் ஆண்டவர் இன்றைக்கும் இந்த நாள் அவர் நோக்கி பார்த்து கேட்கிறவர்களுக்கு இரக்கம் செய்கிறார். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், பல ஆண்டுகளுக்குமாக ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். ஆண்டவருடைய அன்பை தெரியாதவர்கள், ருசி பார்க்காதவர்கள், அந்த அளவுக்கு ஒரு ஒரு கர்த்தருக்காக இயங்குகிறவர்களும் இல்லை, ஜெபிக்கிறவர்களும் இல்லை. ஆனால் எல்லாராலும் கைவிடப்பட்டு, மெடிசின் கைவிடப்பட்டு மரண படுக்கையில் இருந்தவங்கள நான் அந்த இடத்துல ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அவங்களுக்காக ஜெபிக்க முடியாத கர்த்தர் இறக்கம் செய்தார். அவங்களுக்கு ஜெபித்த ஒரு 5 மினிட்ஸ்லேயே அவங்களுடைய சரீரத்தில் கர்த்தர் கிருபையை கொடுத்து உயிரை கொடுத்தார், இரக்கத்தை பாராட்டினார். கர்த்தாவே உமது கிருபையின்படி இவர்களை உயிர்ப்பியும் என்று சொல்லி கேட்டேன். கர்த்தர் இரக்கம் செய்தார். அவங்க எழுந்து உட்கார்ந்தாங்க, சாப்பிட்டாங்க. அநேகர் ஆச்சரியப்படுவதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த ஊற்றினார். சில நேரங்கள் அவங்க நிமித்தமாக கிடைக்கும், சில நேரங்களில்
நம்மை கர்த்தர் உயர்த்துவதற்காக கிடைக்கும். இயேசுவின் நாமத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன தோல்வியோடு இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பையும், உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பையும். இந்த நாள் முழுக்க சொல்லுங்கள், ஆண்டவரே, இரட்சகா, இயேசப்பா, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பையும். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். அவருடைய தேவைகளில் அதிசயம் செய்யும். சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். கர்த்தாவே, உமது கிருபையின்படி உயிர்ப்பையும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் உள்ளான உறுப்புகளில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், பலன் உண்டாகட்டும். கண்களை மூடி இப்போ நோக்கி பார்க்குறாங்களே அப்பா, சரீரத்தில் இருக்கிற பலவீனத்து நிமித்தமாக பயத்தோடு இருக்கிற இவங்களுக்கு சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாகுவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால நான் அதிகாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.